அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஈஸியான டேஸ்டான ஒரு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணியை நல்லா ஒரு கடாயில் கொதிக்க விட்டுடுங்க. அது கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம பாஸ்தாவை போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் கிண்டி விடுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. வேக வச்சு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே இது ஒன்றோடு ஒன்றா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சில் வாட்டர் நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு தக்காளி தான் நான் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். புதினா, மல்லி, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 2 முட்டை. இதுக்கு தேவையான முட்டை 2 போதும். 4 பேர் இந்த 2 முட்டை 4 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் இதுக்கு மேலே சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதிலே 2 போட்டுட்டு அது பொரிஞ்சதும் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டேட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது கூட இந்த மசாலாங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்தா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த மசாலாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் சேர்க்குறேன். அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா சாட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா டொமேட்டோ கெச்சப் சாஸ் எது இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் சேர்க்கலை. இப்போ புதினா சேர்த்துருக்குறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றும் போது உடனே கிளறிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எக்கு நல்லா திரியாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொல கொலன்னு ஆகிடும். ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கும், எக் ஸ்மெல். அதுக்காக தான். இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இது. எப்போவுமே இட்லி, தோசை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த மாதிரி சீஸை கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். ஃபைனலாக கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.